Hi, hello. Again, welcome to Oh My Code and இன்னைக்கு மல்டிடைமென்ஷனல் அரே பற்றி பார்க்கலாம் வித் எக்ஸாம்பிளோட. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க அண்ட் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இட் வில் பி ஆன் கேட்சி. மல்டிடைமென்ஷனல் அரே. இந்த மல்டிடைமென்ஷனல் அரேயை அரே ஆஃப் அண்ட் அரே அப்படின்னு சொல்கிறாங்க. அரேக்கெல்லாம் அரேயா. மல்டிடைமென்ஷனலில் நிறைய டைமென்ஷன் இல்லை, 2 டைமென்ஷன் அண்ட் 3 டைமென்ஷன், இந்த ரெண்டு மட்டும்தான். 1 டைமென்ஷன் அரேயில் டேட்டா டைப், அரே நேம், ஒரே ஒரு அரே சைஸ் மட்டும்தான் இருக்கும். ஆனால் இந்த 2 டைமென்ஷனல் அரேயில் டேட்டா டைப், அரே நேம், 2 அரே சைஸ் இருக்கும். ஃபஸ்ட் அரே சைஸ் வந்து ரோ அப்படின்னு எடுத்துக்கிறோம். செகண்ட் அரே சைஸ் வந்து காலம் அப்படின்னு எடுத்துக்கிறோம். இந்த இதில் 3 அப்படின்னு கொடுத்துருக்கோம் ஃபஸ்ட்டு சைஸில், அதனால் 3 ரோ இருக்குது. இதில் வந்து 4 அப்படின்னு கொடுத்துருக்கோம் காலம் சைஸில், அதில் 4 காலம் வந்து அசம்பிள் ஆகிருக்கு. அண்ட் அரேயோட கால்குலேஷன் படி ஃபஸ்ட்டு சைஸ் எப்போவுமே 0வாக தான் இருக்கும். லாஸ்ட்டு சைஸ் n-1, அதாவது சைஸ் மைனஸ் ஒன்றா தான் இருக்கும். அண்ட் இது எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோன்னா, உள்ள சைஸ் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ரோவும் 1 சைஸ் 1ஆகவும் கொடுத்தோன்னா இப்படி தான் அலைன் ஆகிருக்கும். அண்ட் ரோ 2 சைஸ் 3 அப்படின்னா 1 2 ரோ 2 சைஸ் 3 இப்படி வந்து அசம்பிள் ஆகிருக்கும். இது எப்படி இனிஷியலைஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோன்னா, டேட்டா டைப், அரே நேம் அண்ட் 2 அரே சைஸ் கொடுத்துருக்கோம். இந்த பிரேசஸ்க்குள்ள 2 பிரேசஸ் கொடுத்துருக்கோம். அதில் வந்து 1 2 3 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரேசஸ் க்ளோஸ் பண்ணியிருக்கோம். செகண்டில் வந்து 4 5 6 அப்படின்னு கொடுத்துருக்கோம். இது வந்து இப்படி அலைன் ஆயிரும். ஃபஸ்ட்டு பிரேசஸில் உள்ளது வந்து ஃபஸ்ட்டு ரோக்குள்ளது, செகண்ட் பிரேசஸில் செகண்ட் ரோக்குள்ளது அலைன் ஆயிரும். அண்ட் இந்த இதில் வந்து இந்த அரே சைஸ் எம்டியாக விட்டாலும் அதுவே அலைன் ஆகிக்கிறோம். அண்ட் இந்த உள்ளே வந்து பிரேசஸ் கொடுக்கலனாலுமே அதுவாகவே அது அலைன் ஆகிக்கிறோம். அண்ட் 3 டைமென்ஷனல் அரே. 3 டைமென்ஷனல் அரேயில் எக்ஸ்ட்ரா ஒரு டைமென்ஷன் சைஸ் வரும். அது வந்து ஃபஸ்ட்டு வந்து கவுண்ட் அப்படின்னு எடுத்துக்கிறோம். செகண்ட் வந்து ரோ, தேர்ட் வந்து காலம். இதில் வந்து கொடுத்தோன்னா கவுண்ட் 2 ரோ 3 காலம் அப்படின்னு கொடுத்தோன்னா, ஃபஸ்ட்டு 2 கவுண்ட் எடுத்துக்கிறோம். அதுக்கடுத்து எத்தனை ரோ, 2 ரோ, 2 கவுண்ட்லேயே 2 ரோ எடுத்துக்கிறோம். அதுக்கடுத்து 3 காலம், 2 கவுண்ட்லேயும் 3 காலம் எடுத்துக்கிறோம். அதாவது 2 டைமென்ஷனல் அரேயை 2 தடவை கால்குலேட் பண்ணுற மாதிரி, அவ்வளோதான். இது வந்து எப்படி இனிஷியலைஸ் பண்ணுறதுனா, இன்ட்டு டேட்டா டைப், அரே நேம், அதே மாதிரி 3 அரே சைஸ். ஃபஸ்ட்டு ரோ, அதுக்கடுத்து ஃபஸ்ட்டு கவுண்ட், அடுத்து ரோ, அதுக்கடுத்து காலம். இது வந்து 3 பிரேசஸ்க்குள்ளே ஃபுல்லாக உள்ளே வந்து 1 2 3 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்ஸில் பார்க்குறதுக்காக வரிசையாக கொடுத்துருக்கோம். ஃபஸ்ட்டு பிரேசஸ்க்குள்ளே 1 2 3, செகண்ட் வந்து 4 5 6, தேர்ட் 7 8 9 அண்ட் 10 11 12 அப்படின்னு கொடுத்துருக்கோம். இதிலே தெரிஞ்சிடும் எப்படி அது அசம்பிள் ஆகிருக்குன்னு. 2 டைமென்ஷனல் அரே மாதிரி எடுத்திருக்கு. அண்ட் 1 2 3 4 5 6ன்னு வரிசையாக அசம்பிள் ஆகிருக்கு. இவ்வளோ தான் 3 டைமென்ஷனல் அரே. இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியலைன்னா அகெயின் ரிவர்ஸ் போய் ஒரு தடவை பார்த்துருங்க. இப்போ நம்ம எக்ஸாம்பிள் போடலாம். இப்போது 3 டைமென்ஷனல் அரேயில் 12 வேல்யூஸ் கொடுத்து அது எப்படி அசைன் பண்ணுறதுன்னு டிஸ்பிளே பண்ணி அவுட்புட் எடுக்க போகிறோம். ஆஸ் யூஷுவல் ஹெடர் ஃபைலை இன்க்ளூட் பண்ணுறோம். அண்ட் மெயின் ஃபங்க்ஷன், braces ஓப்பன் பண்ணி டேட்டா டைப், அரே நேம், அரே சைஸ் ஃபஸ்ட்டு கவுண்ட், அதுக்கடுத்து ரோ, நெக்ஸ்ட்டு காலம். ஸ்கேன்ஆஃப்காக பிரிண்ட் பண்ணிக்கிறோம். ஸ்கேன்ஆஃப்க்கு ஃபார் லூப். இதெல்லாம் பேசிக்ஸ்லேயே நம்ம பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். அப்படி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு தனியாக அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்.
த்ரீ டைமென்ஷனல்னால ஃபஸ்ட்டு டைமென்ஷனல் கவுண்ட்டுக்கு ஐ, செகண்ட் ரோவுக்கு ஜேன்னு எடுத்துக்கிறோம். அதுக்கடுத்து காலமுக்கு கே அப்படின்னு எடுத்துக்கிறோம். இப்போது ஜேக்கான ஃபார் லூப் இப்போ கேக்கான ஃபார் லூப் ஸ்கேன் பண்ணிக்கிறோம். இப்போ வந்து வேல்யூ வந்து பிரிண்ட் பண்ணிக்கலாம். ப்ராப்பர் இண்டெக்ஸாக நம்மளுக்கு வரணும். த்ரீ டைமென்ஷனில் நம்ம கரெக்டாக அந்த டைமென்ஷன் எப்படி இருக்குமோ அதே மாதிரியே கரெக்டாக இண்டெக்ஸ் வரணும் ப்ராப்பராக. அதனால் அப்படி நம்ம ப்ராப்பராக பண்ணிக்கலாம், அப்படி பிரிண்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் லைனில் பிரிண்ட் ஆகணும். printfக்கான ஃபார் லூப் ஐக்கு போட்டுட்டோம். இப்போ ஜே printf டெஸ்ட்டுன்னு போட்டு ஃபஸ்ட்டு வந்து நமக்கு கவுண்ட் விசிபிள் ஆகணும், டிஸ்பிளே ஆகணும். அடுத்து ரோ டிஸ்பிளே ஆகணும். அடுத்து காலம் டிஸ்பிளே ஆகணும். இதெல்லாம் ஈக்குவல் டு நம்ம கொடுக்குற இன்டீஜர் என்ன இன்டீஜரோ அது டிஸ்பிளே ஆகணும். ஃபஸ்ட்டு வந்து கவுண்ட் ஐ அண்ட் ரோ, அதுக்கடுத்து காலம், அப்புறம் கொடுக்குற இன்டீஜர். ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். இப்போ ரன் பண்ணி பார்ப்போம்.
என்டர் 12 வேல்யூஸ் கேட்குது. நம்ம கொடுத்துக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 கொடுத்துக்கலாம். டிஸ்பிளே வேல்யூ ஆகுது பாருங்கள். ஃபஸ்ட்டு உள்ளது வந்து கவுண்ட், இது ஃபுல்லாக கவுண்ட், 0th கவுண்ட், அதுக்கடுத்து ரோ, அதுக்கடுத்து ஃபுல்லாக காலம், இது ஃபுல்லாக ஃபஸ்ட் கவுண்ட், ரோ, காலம் வரிசையாக பிரிண்ட் ஆகிடுச்சு டிஸ்பிளேயில். இதுதான் 3 டைமென்ஷனல் அரே. இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.